ஓம் சக்தி. அன்னையின் பக்தர் ஒருவர் டெல்லிக்கு விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது அன்னையின் மந்திரங்கள் அடங்கிய புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார். அவர் பக்கத்தில் அமர்ந்து பயணம் செய்தவர் ஒரு மும்பைக்காரர், ஜைன மதத்தை சேர்ந்தவர். இது என்ன புத்தகம், இது என்ன மந்திரம் என்று ஆங்கிலத்தில் விசாரித்தார். நம் அன்பர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆலயம், பங்காரொடிகளார் அருள்வாக்கு என்பன பற்றி ஓரளவு விளக்கமாக எடுத்துரைத்தார். உடனே அந்த மும்பைக்காரர், என் மனைவிக்கு கருப்பையில் புற்றுநோய் ஏற்பட்டு மிகவும் அவதிப்படுகிறாள். 19/1/1981 அன்று அறுவை சிகிச்சை செய்வதாக முடிவு செய்துள்ளோம். அவளுக்கு இப்பொழுது கடுமையான இரத்தப்போக்கு இருந்து வருகிறது. படுத்த படுக்கையாக கிடக்கிறாள். உங்கள் கோவிலுக்கு வந்தால் குணப்படுத்த முடியுமா என்று கேட்டார். 1981 ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அந்த மும்பைக்காரரை அழைத்து கொண்டு அன்னையிடம் வந்தார். உன் மனைவியை அழைத்து கொண்டு வா என்று அன்னை கூறிவிட்டாள். அந்த அம்மையாரின் நிலையை பார்க்க பரிதாபமாக இருந்தது. எக்காரணத்தை கொண்டும் அறுவை சிகிச்சை தேவையில்லை. நானே இவளை குணப்படுத்துகிறேன். ஆனால் திடீர் பயனை எதிர்பார்க்க வேண்டாம். சிறிது சிறிதாக குணப்படுத்துகிறேன் என்று அருள்வாக்கில் கூறினாள் அன்னை. மும்பைக்காரர் இதனை நம்பவில்லை. பயாப்சி முதலிய பல்வேறு சோதனைகளையும் செய்து பார்த்துவிட்டுத்தான் புற்றுநோய் என்று சந்தேகத்திற்கு இடமின்றி சொல்லிவிட்டார்கள். மும்பையில் அறுவை சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுவிட்டன. அந்த புற்றுநோய் கருப்பையுடன் நின்றுவிட்டதா அல்லது உடலின் மற்ற பகுதிகளுக்கும் பரவியுள்ளதா என்பதை அறுவை சிகிச்சையின் போதுதான் கண்டுபிடிக்க முடியும் என்று பிரபல டாக்டர்களே சொல்லிவிட்டார்கள். இந்த நிலையில் அன்னை சொல்லியதை மும்பைக்காரரால் நம்ப முடியவில்லை. கேட்டுக்கொண்டு வெளியே வந்துவிட்டார். இந்த நிலையில் ஒரு மொழிபெயர்ப்பாளரை அழைத்து கொண்டு கணவனும் மனைவியுமாக அருள்வாக்கு கேட்க சென்றார்கள். அவரிடம் சிறிதும் கோபம் கொள்ளாமல் அன்னை, மகனே, நீ இங்கிருந்து மும்பை போகிற வழியிலேயே உன் மனைவியின் உதிரப்போக்கு நின்றுவிடும். இதுவரை நடைப்பிணமாக இருந்த இவள், மாதக்கணக்கில் படுத்த படுக்கையிலேயே கிடந்த இவள் ஊருக்கு போனதும் வீட்டு வேலைகள் முழுவதையும் தானே செய்வாள். இவை இரண்டையும் பார்த்த பிறகே உனக்கு என்மேல் நம்பிக்கை வரும். தைப்பூசத்தன்று கலச விளக்கு வேள்வி பூஜையில் இவளை வந்து கலந்து கொள்ளச் சொல். கொஞ்சம் கொஞ்சமாக இவளுடைய நோயை தணித்து இல்லாமலேயே செய்து விடுகிறேன் என்று கூறி அனுப்பி வைத்தாள் அன்னை. அந்த மும்பைக்காரர் மறுநாளே மனைவியுடன் ஊருக்கு புறப்பட்டார். அவர் மனைவிக்கு மாத கணக்கில் தொல்லை கொடுத்து வந்த உதிரப்போக்கு மும்பை செல்லும் வழியிலேயே நின்றுவிட்டது. ஊர் போய் சேர்ந்தவுடன் வீட்டு வேலை முழுவதையும் அந்த அம்மையார் தானே செய்தார். மும்பைக்காரருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. அதன்பின் 20/1/1981 தைப்பூச விழாவிற்கு மனைவியோடு வந்து கலச விளக்கு வேள்வி பூஜையில் கலந்து கொண்டார். இவை எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றால், பிப்ரவரி மாதம் அந்த அம்மையாருக்கு மீண்டும் பயாப்சி சோதனை செய்து பார்த்ததில் புற்றுநோய்க்கான அறிகுறி எதுவுமே இல்லை என்று பெரிய மருத்துவர்கள் பலர் பரிசோதனை செய்து முடிவை கூறிவிட்டனர். எனவே அன்னையிடம் அருளை பெற நாம் நம் முயற்சிகளை செய்து முறையிட வேண்டும். அருள் செய்வது அவள் கருணையை பொறுத்தது. ஓம் சக்தி.